டிசிஎஸ் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதுல நம்ம ஒன்னொன்னா அனலைசிஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தலாம். இந்த கம்பெனியோட ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்க குறைச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 20,000 பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் 19,755 பேர் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. அதாவது நம்ம Q1 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் 6,13,000 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5,93,000 சில்லறதான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 19,755 பேர் பார்த்தோன்னா வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. மேபி பார்த்தோன்னா இல்ல அட்ரிஷன் ரேட்லாம் நம்ம சொல்லுவோம். அட்ரிஷன் ரேட்னா இந்த கம்பெனி பார்த்தோன்னா திரும்ப அந்த எம்ப்ளாயிஸை ரீடைன் பண்ணிக்கிறது. அதுவுமே பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு. 13.8 இருந்தது. இப்போ 13.3 தான் இருக்கு. ஸோ ஒருவேளை இங்க வாலண்டரியா ரிட்டைர்மெண்ட்டை வாங்கிட்டு போறாங்களா இல்லை அப்படின்னா வாலண்டரி எக்ஸிட் போயிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் ஆனா டோட்டலா ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா 20,000 பேர் பார்த்தோன்னா குறைஞ்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இந்த கம்பெனி சொன்னது குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 2% தான் சொன்னாங்க. அதாவது 12,000 பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா குறைஞ்சிருக்கிறது 20,000 பேரா இருக்கு. இதுக்கு NITES அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இது எம்ப்ளாயிஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தோன்னா அக்யூசேஷன் இவங்க மேல வைக்கிறாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இப்ப 8,000 பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்ல போறாங்க, அதுக்கான ஆன்சர் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. Q2 ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூமே பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 1.4% ஏறி இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2.4% ஏறி இருக்கு. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி இன்னும் ப்ரெஷர்ல இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் குறைக்கிறாங்க, காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. அதே எடுத்துட்டு இவங்களோட மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் தர போறாங்க. 11 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு தர போறாங்க. அக்டோபர் 15ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. பே அவுட் டேட் 4ஆம் தேதி இருக்கு.